மக்களவைத் தேர்தல் நடைபெறும் நாளில் ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அளிக்க தமிழ்நாடு அரசின் தொழிலாளர் கேட்டுள்ள நிலையில் தற்போது ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தல் நடைபெறும் நாளில் ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அளிக்க தமிழ்நாடு அரசின் தொழிலாளர் நலத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏப்ரல் 19ஆம் தேதி மக்களவைத் தேர்தலானது நடைபெறுகிறது. ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும் நிலையில் ஒருநாள் ஊதியத்துடன் விடுமுறையான அளிக்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, தேர்தல் நாளில் ஊதியத்துடன் விடுமுறை அளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம். மக்களவை தேர்தல் நடைபெறும் நாளில் ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அளிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசின் தொழிலாளர் நலத்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மக்களவை தேர்தலை பொறுத்தவரையில் ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கி ஜூன் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடைபெற இருக்கிறது. தமிழகம், புதுச்சேரியில் ஒரே கட்டமாக ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. அன்றைய தினமே தமிழகத்தில் காலியாக உள்ள விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தலும் நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் தமிழகத்தில் மக்களவை தேர்தல் நடைபெறும் நாளில் ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அளிக்க வேண்டும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியிருந்தது. இதன்படி ஒவ்வொரு வாக்குப்பதிவு நாளன்று ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அளிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசின் தொழிலாளர் நலத்துறை தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசின் தொழிலாளர் நலத்துறை கூடுதல் தலைமை செயலர் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் விவரங்களுக்கு நன்றி நந்தினி.